தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் கடை தொடர்ந்து செயல்படுவதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கோட்டையால் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. குடியிருப்புகள், பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள் என மக்கள் போக்குவரத்து அதிகமுள்ள பகுதியில் இருக்கும் இந்த மதுபான கடையை மூட வலியுறுத்தி புகார் அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கை குழந்தைகளுடன் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ரொம்ப மோசமா போயிருக்கு. ஆக்சிடென்ட், ரொம்ப கஞ்சா, ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு இந்த பிள்ளையா போறாங்க. எங்க பிள்ளைங்களாம் பஸ்ல வரும்போது அம்மா ஒயின் ஷாப்ல நாங்க அங்க யாரு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்தோம். எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு கும்பல் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு ஐயா போற வழியா இருக்க ஒயின் ஷாப் இருக்கு, குடிகாரா இருக்கா, பிள்ளை என்ன ஆகுமோ ஏதாகுமோ எங்க வயிற்றுக்குள்ள நெருப்பு கட்டிட்டு நாங்க உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் பொண்ணை பத்தி எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க சார். அதோட வீட்டுல சுத்தமா நிம்மதியே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் வந்தா போதும். அப்ப நாங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து இந்த வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டா அப்ப நாங்க எப்படி சாப்பிடுறது, நாங்க எப்படி எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, எங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது, எங்களுக்கு இதெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்து தோளம்பாளையம் புதூர் பகுதியிலும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி குடும்பத்தினருடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் தீவிரம் அடைந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேட்டுப்பாளையம் தாவேக உறுப்பினர் மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கடை இல்லை. இந்த கடை தாண்டி தான் குழந்தைங்களுக்கு இங்கே கீழே புதூர் ஸ்கூல் ஒன்று இருக்கு. இதை தாண்டி தான் வயசு பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க. சரிங்களா, நாங்களும் கடைக்கு இதில் தான் போகணும் வரணும். ரொம்ப எங்களுக்கு முடியல. அதெல்லாம் இங்கே 6 மணிக்கே பிளாக்ல விற்கிறாங்க. 6 மணிக்கே வந்து உட்காந்துருக்காங்க. பொம்பளைங்க காடு விடிய விடிய வண்டியில போகிறது வருது. நாங்களாம் குழந்தைங்க தனியாக வீட தூங்குறோம். கடலூர் மாநகர பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையால் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் இக்கடையை உடனடியாக அகற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு விஜய் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.